பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. ஜெய் பிரத்யங்கரா தினசரி ராகுகால பூஜை மற்றும் அதற்கான மூல மந்திரமான ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்ற மந்திரத்தையும் உலகிற்கு எடுத்துரைத்த ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா நேரம். ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. பிரத்யங்கர அன்னையின் அடியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கர நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வாழ்க்கை அப்படின்னாலே இன்பம் துன்பம் ரெண்டும் கலந்த ஒரு காலச்சக்கரம். ஆனா இன்பத்தை ஏற்க நினைக்கிற மனது துன்பத்தை ஏற்க நினைக்கிறது இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஆனா வாழ்க்கையில ரெண்டையுமே ஏற்கணும். அதற்கான மன வலிமையையும் உடல் வலிமையும் இருக்கணும். ஆம்நேயர்களே, இந்த நிகழ்ச்சியும் அதற்காக கூடத்தான். இந்த மன வலிமை எப்படி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அன்னையினுடைய தினசரி ராவுகால பூஜை மூலமாகவும் மற்றும் அதற்கான பிரத்யேகமான மூல மந்திரத்தாலும். அந்த மூல மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. இந்த மூல மந்திரத்தை முதல் முறையா நமக்காக நம்ம நன்மைக்காக அறிமுகப்படுத்தியவர் தான் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள். இவர் தான் இன்னைக்கு நம்மளோட நேரலையில இணைஞ்சிருக்காரு. அவர் முதல்ல நாம நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம்மா. ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. வணக்கம் சாமி. நிறைய நேயர்கள் வந்துட்டு இப்போ நிறைய பிரச்சனைகளுக்காக நம்மள நாடி வந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய அன்னையும் அதற்கான தீர்வு சரியா கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க சுவாமி. ஆடி மாதம் தொடங்கிருச்சு. இந்த ஆடி மாதத்துல நம்ம அன்னையினுடைய ராவுகால பூஜை பத்தின சிறப்புகள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே சுவாமி. நிச்சயமா. ராகுகால பூஜை என்பது எல்லா நாட்கள்லையுமே தினசரி செய்யும் போது உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் அன்னை அவள் வழங்கி கொண்டு இருக்கா. அதே ஆடி மாதத்துல ஏன் செய்யணும்னா, ஆடி மாதம் முழுவதும் ராகுகால நேரமாக கருதப்படுகிறது. அந்த ராகுகால நேரத்தில் நம்ம 1.5 மணி நேரம் தினசரி விளக்கேற்றி பூஜை செய்யும்போது நமக்கு நன்மை ஏற்படும் போது, அந்த மாதம் முழுதும் ராகுகால நேரமாக இருக்கும்போது, அந்த மாதத்தில் நீங்கள் புதிதாக பார்க்கின்ற ஒரு ராகுகால பூஜையை தொடங்கினால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே செய்து கொண்டிருப்பவர்கள் அந்த ராகுகால பூஜையை விடாமல், சில நேரங்களில் அவங்களுக்கு இன்னைக்கு ராகுகால நேரத்தில் செய்ய முடியாது அப்படின் போது காலை அல்லது மாலை 6 to 7 செய்வாங்க. ஆனால் அதே ராகுகால நேரத்தில் செய்யும்போது இன்னும் சக்தி அதிகம். இந்த ஆடி மாதத்தில் அன்னையின் சக்தி பெருகக்கூடிய மாதம், புரியுதுங்களா? அதனால எல்லா அம்மன் ஆலயங்களுக்கும் ஆடி மாதம் விசேஷம். இந்த ஆடி மாதம் இவளுக்கு என்ன சிறப்பு? இவள் ஜெய் பிரத்யங்கிரா என்று தனியாக உருவெடுத்து வந்துள்ளாள். பிரத்யங்கிரா என்று பல கோவில்கள் உண்டு. ஆனால் ஜெய் பிரத்யங்கிரா என்றால் இங்கு மட்டும்தான், நமது ஜெய் பிரத்யங்கிரா பீடத்தில் மட்டும்தான் அந்த அன்னையை பார்க்க முடியும். அந்த அன்னை நமக்காக தினசரி ராகுகால பூஜையை கொடுத்த அன்னை. அந்த மந்திரமானது ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்ற மந்திரத்தை நமக்கு கொடுத்துருக்கா. இந்த நிகழ்ச்சியை புதிதாக பார்க்கின்றவர்கள், ராகுகால பூஜை என்னால் ஆரம்பிக்க முடியாது சாமி, என்னால் தினசரி பூஜை எல்லாம் பண்ண முடியாது சாமி, அப்போ என்ன செய்யலாம்? ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்ற மந்திரத்தை இந்த க்ஷணத்திலிருந்து சொல்ல ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். அப்புறமா உங்களுக்கு அந்த பூஜை செய்யக்கூடிய எண்ணத்தையும் கொடுப்பா. ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்ற மந்திரத்தை சொன்னாலே உங்கள் வாழ்க்கை மாறும், உங்களுக்கு ஒரு சூழ்நிலை மாறும், உங்களோடு ஒரு தாய் வழிநடத்தக்கூடிய தன்மை உங்களால் உணர முடியும். அப்படிப்பட்ட அன்னையின் ராகுகால பூஜையை நீங்கள் தொடங்கினால் என்ன நடக்கும்? உங்களுடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், யாராவது ஒருத்தர் தோல் கொடுத்தா போதும் நமக்கு அழுக வந்துடும். எப்படி? ஐயோ நீ கண்ணை தொடச்சிக்கோ, உனக்கு கவலைப்படாதப்பான்னு சொன்னாலே அழுக வந்துடும். ஒரு பிள்ளையை, படிக்கிற பிள்ளைங்களை பார்த்து நீ கவலைப்படாத, நல்ல மார்க் எடுப்ப, நீ கொஞ்சம் முயற்சி பண்ணுன்னு சொல்லுங்க பாருங்க, கொஞ்சம் வீக்காக இருக்கிற பிள்ளை தாரையா தண்ணி வந்துடும். கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்கு, உங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு கவலைப்படாதமா எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு சரியா போயிடும், அப்பா அம்மா இல்லை யாரோ சொந்த பந்தமோ வந்து சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோ நமக்கு சொல்றதுக்கு ஒருத்தங்க இருக்காங்களே அழுக வந்துடும். இப்படி எதையாவது ஒரு விஷயத்தை சொன்னால் போதும் அழுகின்ற உலகம், பிள்ளைகளாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும். அதே சூழ்நிலையில நீங்க அழுகிறதை வேடிக்கை பார்க்கக்கூடிய கூட்டமும் இருக்கு, கிண்டல் பண்ற கூட்டமும் இருக்கு. ஆனா இந்த அன்னையின் ராகுகால பூஜையை நீங்கள் தொடங்கிவிட்டு உங்களுடைய பிரச்சனையை அவளிடம் மட்டும் சொல்லுங்கள். அந்த பிரச்சனைக்கு 48 நாளுக்குள்ள தீர்வு கிடைக்கும். சில பேருக்கு 48 மணி நேரத்துல தீர்வு கிடைக்கும். ஆனா அந்த பூஜையை நீங்கள் செய்யணும், அவள் மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். இந்த உலகிலேயே முதல் முறையாக ராகுகால பூஜை என்பது எங்கு பார்த்தாலும் இருக்கும். செவ்வாய் வெள்ளி ஞாயிறுன்னு அந்த காலத்திலிருந்து இருக்கு. ஆனா முதல் முறையாக ராகுகால பூஜை அன்னை ஜெய் பிரத்யங்கிராவுக்கு அப்படின்னு இந்த அன்னை தான் நமக்கு என் மூலமாக எடுத்துரைத்து இன்னைக்கு உலகமெங்கும் செஞ்சிட்டு வராங்க. கடந்த 30 ஆண்டுகளாக, நிகழ்ச்சி வாயிலாக கடந்த 15 ஆண்டுகளாக இருக்கு. இந்த ராகுகால பூஜை உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பூஜை, உங்கள் வாழ்வில் எந்த சூழ்நிலை வந்தாலும் எதிர்கொள்கின்ற பூஜை. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க பாருங்க, இன்பம் துன்பம். இன்பம் வந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்போம்,
துன்பம் வரும்போது ரொம்ப கவலையா இருப்போம். ஆனா இந்த பூஜையை செய்யும்போது இன்பம் துன்பம் இரண்டும் கலந்துற வாழ்க்கைன்னு சொல்றோம் இல்லையா, அதை கலந்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. அதை பத்தி கவலையே பட மாட்டாங்க. இன்பம் வந்தாலும் அம்மா இது உன்னுடைய அனுகிரகத்தில் கிடைத்தது, துன்பம் வந்தால் இதை சமாளிக்கக்கூடிய சக்தி கொடுத்துருக்கமா, ரொம்ப சந்தோஷமான்னு கடந்து போவாங்க. ரெண்டையும் கடந்து போகக்கூடிய சூழ்நிலையை அடியார்களுக்கு ஒரு தாயாக இருந்து வழிநடத்தக்கூடிய அன்னை அவள். அந்த அன்னையை பிடியுங்கள். அது இந்த ஆடி மாதத்தில் பிடியுங்கள். ஒரு வாரம் முடிந்து விட்டது, புரியுதுங்களா? போன புதன்கிழமை ஆரம்பிச்சது, இப்போ ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இன்னும் 3 வாரங்கள் இருக்கு. அதை தொடர்ந்து அவளை பிடித்த அம்மா கூடவே வழி நடத்துன்னு கேளுங்க. அந்த ஆடி மாதத்தில் அன்னையின் பீடத்தை தேடி வாங்க. உங்களை பிடித்திருக்கின்ற பீடைகள் எல்லாம் ஓடிவிடும். ஆடி மாதத்தில் அவளின் பீடத்தில் அடி எடுத்து வைங்கள். உங்களை ஆட்டி வைக்கின்ற அத்தனை பிணிகளும் ஓடிவிடும். யார் நல்லவன் யார் கெட்டவன் நமக்கு தெரியாது. அத்தனை நல்லது கெட்டதையும் தாயாக இருந்து தாயாக வருபவளே போற்றி என்ற மந்திர வாக்குக்கிணங்க தாயாக நம்மளை வழிநடத்துவாள் இந்த அன்னை ஜெயபிரத்திங்கரா. புதிதாக பார்க்கின்றவர்கள் என்னமோ சாமி சொல்றாரு நினைச்சுக்கிட்டு இருக்காம இந்த பூஜை எப்படி செய்யணும் அலுவலக நம்பரை தொடர்பு கொண்டு கேளுங்க. ஜெயபிரத்திங்கரா யூடியூப் சேனல்ல பாருங்க, அனைத்து விவரங்களும் இருக்கு. அந்த பூஜை ஆரம்பிக்க எங்களுக்கு படம் வேணும்னு கேளுங்க, விளக்கங்கள் அனுப்புவாங்க, படம் அனுப்புவாங்க, ஃபோன் பண்ணி சொல்லி தருவாங்க. நீங்க ஃபோன் பண்ணி கேளுங்க. நமக்கு கஷ்டங்களை யார் யாரிடமோ சொல்றோம், நம்மளை கேலி கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா நம்ம கஷ்டத்தை நம்ம ஜெயபிரத்திங்கரா பீடத்தின் அலுவலக அடியார்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு அனைத்துக்கும் வழி, இது பண்ணுமா அப்படி பண்ணுமான்னு சொல்லி கொடுப்பாங்க. எதுவுமே உங்களுக்கு விளக்கங்கள் தெரியல, வாட்ஸ்அப்ல பேசி அனுப்புங்க, வாட்ஸ்அப்ல எழுதி அனுப்புங்க. அதை பார்த்துட்டு உங்களை அழைத்து விளக்கங்கள் கொடுப்பாங்க. உங்களுக்காகத்தான் இந்த ஜெயபிரத்திங்கரா பீடம், உங்களுக்காக தான் இந்த ஜெயபிரத்திங்கரா தினசரி ராகுகால பூஜை. அதை ஆடி மாதத்தில் தொடங்குங்கள். ஆட்டி வைக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் அடுத்த ஆடி மாதத்துக்குள் தீர்வு கிடைக்கும். சில பேருக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும். அவளை பிடியுங்கள். உங்களை பிடித்திருக்கின்ற பீடைகள் எல்லாம் ஒழிந்து ஓடும். கவலையே வேண்டாம். சரியா? கண்டிப்பா சுவாமி, அன்னையினுடைய ராவுகால பூஜை விவரங்களை கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. கண்டிப்பா இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க புதிய நேயர்கள் புதிய அடியார்கள் நம்ம ராவுகால பூஜை மூலமாக பயனடைவார்கள். ஒரு அடியார் இணைப்புல இருக்காரு, அவர்கிட்ட பேசிட்டு வரலாம். வணக்கம், ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. இது ஜெய் பிரத்யங்கர நேரம். ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம். ஜெய் பிரத்யங்கரேமா. கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ஜெய் பிரத்யங்கரேமா. வணக்கம் ஜெய் பிரத்யங்கரேமா. வணக்கம் அம்மா, சொல்லுங்க. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையிலிருந்து செல்வகுமதி பேசுறேம்மா. ஓகேம்மா, நீங்க இணைப்புல இருக்கீங்க, டிவி பார்த்து பேசாதீங்க, நாங்க பேசுறத கேட்டு பேசுங்க. தொடர்ந்து நீங்க சுவாமி கிட்ட பேசலாம். சொல்லுங்கம்மா. வணக்கம் ஜெய் பிரத்யங்கரே. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. ஜெய நன்றாக குருவாழ்க குருவை துணை. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. தோவாளையிலிருந்து செல்வகுமதி பேசுறேன், கன்னியாகுமரி மாவட்டம். சரிம்மா, சொல்லுங்கம்மா. ஐயோ, உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம், எனக்கு சந்தோஷமா. சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அம்மாவோட அருளாலும் உங்களோட அருளாலும் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லா இருங்க, இன்னும் நல்லா இருப்பீங்க. சொல்லுங்கம்மா. ஐயா, நான் இப்போ இந்த வீட்டுல நான் இருக்கேங்கன்னா நம்ம அம்மாவோட அருளும் உங்களோட அருளும் இருக்கிறனால தான் இந்த வீட்டுல இருக்கேன் ஐயா. சரிம்மா, சரிம்மா. நான் அந்த தோட்டத்துல வீடு போட்டு இருக்கோம். சரிம்மா, தோப்பு. சரிம்மா. வீடு எனக்கு கிடைக்காதுங்கிற நிலைமையில நான் இருந்தேன். அவ்வளவு ஒரு கஷ்டத்துல இருந்தேன். சரிம்மா. ராகுகால பூஜை நம்ம அம்மா பாதகமலம் பூஜை எல்லாம் பண்ண பிறகுதான் இன்னைக்கு நான் இந்த வீட்டுல நான் இருக்கிறேன்னா உங்களோட அருளாலதான் நான் இருக்கிறேன் ஐயா. சரிம்மா, சரிம்மா. சந்தோஷம். உங்களோட பிள்ளை நான் உங்களோட என்ன பேசுறது ஒரு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குது ஐயா. சந்தோஷம், சந்தோஷம். அம்பாள் என்ன மகிமையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கா உங்களுக்கு? ராகுகால பூஜை பாதகமல பூஜையில என்ன மகிமையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கா? ஆமா, அதாவது வீடு எனக்கு கிடைக்காதுங்கிற நிலைமையில இருந்தப்போ சரிம்மா, இந்த வீட்லயும் இந்த இடத்துல நான் இருக்கேன். என்ன வாழவே கூடாதுன்னு நினைச்சவங்க முன்ன நான் இப்ப இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அம்மாவோட அருளாலதான் ஐயா. சந்தோஷமா. இந்த பூஜை யாரு உங்களுக்கு சொன்னாங்கம்மா? நான் டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. டிவியில பார்த்தோன்னே நம்பிக்கையா பூஜை ஆரம்பிச்சிட்டீங்களா இல்ல சந்தேகம் வந்துச்சா? உடனே போட்டோ வாங்கி பிரிண்ட் போட்டு நான் பூஜை ஆரம்பிச்சு, அம்மா எனக்கு யாருமே இல்லம்மா, இன்னைக்கு யாருமே இல்லாம உன்னோட எனக்கு நீதாம்மா காப்பாத்தணும். ஆனா அம்மாட்ட கண்ணீர் விட்டு அழுதையா. சரிம்மா. அம்மா என்ன காப்பாத்தி இன்னைக்கு தைரியமா தன்னம்பிக்கிற இன்னும் நிறைய பேருக்கு இந்த பூஜையை பத்தி சொல்றதுக்கு எனக்கு அருள் கொடுத்தது. சந்தோஷமா, சந்தோஷமா. இன்னைக்கு இருக்க வீடே இருக்காது கிடைக்காதுன்ற சூழ்நிலையை மாற்றி நமக்கு வீடு அமைச்சு கொடுத்திருக்கா இல்லையா? இந்த பூஜையை பண்ணி பாதகமல பூஜையை பண்ணி தனியா வர தெரியலம்மா, அம்மா என்ன கூட்டிட்டு போனாங்க. சந்தோஷம், சந்தோஷம். இன்னைக்கும் நிறைய பெண்கள் கூட்டிட்டு வந்து அவங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ண, நீங்களே என்ன ஆசீர்வாதம் பண்ண பிறகுதான் அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நீ வீட்டுக்கு போ, நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. சந்தோஷம்.
அப்புறம் நான் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகுதான் அதுக்கப்புறம் யாரு எனக்கு தரமாட்டேன்னு சொன்னாங்களே இந்த இடத்த எனக்கு அமைச்சு கொடுத்தாங்க. யாரு வாழவே கூடாதுன்னு நினைச்சிட்டு அவங்க முன்ன என்ன தலை முந்த வாழ வச்சாங்க. சந்தோஷம் சந்தோஷம். பாதகமலம் வாங்கி அம்பால அந்த மண்ணை மிதிச்சிங்களே, எந்த ஹோமத்துல வந்து மிதிச்சிருந்தீங்க? வந்து பாத்துட்டு போனீங்க அவளை? அஷ்டமியா, சண்டி ஹோமம்? போன மாசம் வந்திருந்தேன். எந்த ஹோமத்துக்குமா? சண்டி ஹோமம். சண்டி ஹோமத்துக்கு வந்துட்டு பாதகமலம் எப்போ வாங்கியிருக்கீங்க? பாதகமலம் வாங்கி 1 வருஷம் ஆக போகுது. சந்தோஷம் சந்தோஷம். இப்ப அம்பாள் இருக்கிறது உங்களோட இருந்து பேசுவதை உணர முடியுதா? அம்மா என் கூட இப்ப போன வாரம் கூட என் பேத்திக்கு அம்மா போட்டிருந்துச்சுன்னு நான் போயிருந்தேன். அம்மா அப்ப வந்து எல்லாரும் சொன்னாங்க அடுத்த ஊருக்கு வந்து பார்க்க போக கூடாது, அது உனக்கு ஏதாவது ஆயிரும். அது வந்து அது ஒட்டுவாரடி நோய் கிடையாது. எனக்கு அம்மா என் கூட இருக்காங்க, எனக்கு அம்மா இருந்தா போதும், எனக்கு வேற யாரும் வேணும் இல்ல, எனக்கு எல்லா சொந்தமா இருந்து என் அம்மா வந்து எனக்கு என் கூடவே இருக்காங்க அப்படின்ட்டு நான் வந்து என்ன பண்றேன்னு தெரியல. ராத்திரி தூங்குறப்ப காலையில 3 மணிக்கு அம்மா வந்து கேட்ட தட்டி, அம்மா எழுந்திரிமா, எழுந்திரி வா பாப்பா பாக்க போன்னு என்ன கூட்டிட்டு போனாங்க. சிகப்பு கலர் சேலை கட்டி மஞ்சள் கலர் சட்டை போட்டு வந்து தலைநீர். இது வரைக்கும் ஏதாவது பூஜையில இப்படி உணர்ந்திருக்கீங்களா? இல்லம்மா, இந்த தடவை ரொம்ப ஒரு சந்தோஷம். எனக்கு இந்த சந்தோஷம் எப்படி வெளிப்படுத்துறதுன்னு கூட எனக்கு அந்த அளவுக்கு தெரியலையா. இதுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது கஷ்டமான பூஜையா? இந்த பூஜையில ரொம்ப எளிமையா ரொம்ப கஷ்டமா? கஷ்டமும் இல்ல, இவ்வளவு எளிய முறையில கொடுத்த இந்த பூஜையை நிறைய மக்கள் வந்து இதை செய்யணும். சந்தோஷம். என்ன போல பெண்கள் வந்து ஆதரவு இல்லாதவங்களுக்கு எல்லாம் அவங்க அம்மா ஆதரவா இருந்து கை தூக்கி அவங்க வாழ வைப்பாங்க, பேச வைப்பாங்க. இன்னைக்கு நான் தைரியமா இருக்கேன். எனக்கு எழுத படிக்க தெரியாது ஐயா, இப்ப போற்றிய வந்து நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். சந்தோஷம் சந்தோஷம். யூடியூப்ல கேட்டாலே அது நமக்கு மனப்பாடம் ஆயிடும், அப்படியே சொல்லிக்கலாமா? சரியா? உண்மையிலேயே ஒரு நாள் கூட அம்மா எனக்கு பூஜை பண்ணலைன்னா அன்னைக்கு எனக்கு நாளாவே இல்ல. சந்தோஷம். எந்திரிச்சு அம்மாவை எந்திரிச்சு நான் கும்பிட்டோன்னே குட் மார்னிங் ஜெயபிரதிங்கிற அம்மான்னு சொல்லிட்டு தான் எந்திரிப்பேன். நைட்டு தூங்கும் போது அம்மா பாதகமலை தொட்டு கும்பிட்டுட்டு தான் நான் தூங்குவேன். ஜெயபிரதிங்கிற மார்னிங் சொல்லிட்டு எந்திரிக்கணும். சொல்லிடுவேன் அம்மா எனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். ஆனா பின்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வருதுன்னா அம்மா முன்னக்கூட்டி எனக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அதுதான்மா இப்ப இந்த மாதிரி சொல்லி தரது, இப்ப உங்களை எழுப்பி வா நீ வா அப்படின்னு கூட்டின்னு போறது, இந்த மாதிரிலாம் எளிமையா ஒரு தாயா இருந்து நம்மளை வழி நடத்துறாளே, அதை எப்படி உணர்றீங்க? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லையா? கேக்குதாம்மா? ஐயா கேக்குது. இவ்வளவு 4 தெருவு தாண்டி ஒருத்தவங்க வந்து 4 பேரா வீட்டுல இருக்கிறாங்க. நாங்க உழைக்கிறோமா, ஆனா எங்களுக்கு மன நிம்மதி இல்ல, கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏதாவது சாப்பிட்டுட்டு போயிடலாமான்னு சொல்லி என்கிட்ட வருத்தப்பட்டு அழுதாங்க. அப்ப நான் சொன்னேன், அம்மா இருக்காங்க, நம்ம அம்மா இருக்காங்க, ராகால பூஜை ஆரம்பிங்கம்மா, இப்படி பண்ணுங்கம்மா, நிச்சயம் அம்மா கை தூக்கி விடுவாங்க, அம்மா வாழ வைப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பிறகுதான் அவங்க வந்து பூஜை ஆரம்பிச்சாங்க. அத்தை மருமகளும் பூஜை ஆரம்பிச்சதுல அவங்களுக்கு ஒரே பையன், அந்த பையனுக்கு வேலை வேணும், குடிப்பழக்கத்தை மாத்தி கொடுமான்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க வந்து ஃபாரின்க்கு டிக்கெட் போட்டிருக்காங்க, குடிப்பழக்கத்தையும் மாத்தி கொடுத்து அந்த பையனுக்கு ஃபாரின்ல இருந்து துபாயில வேலை கிடைச்சு இப்ப 1 வாரம் ஆச்சு வேலைக்கு போய். பாருங்களேன், நீங்க சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு அவங்களுக்கு பூஜையை சொல்லி? அவங்களுக்கு சொல்லி 1.5 மாசத்துல இந்த மகிமை நடந்திருக்கீங்க. எவ்வளவு நம்பிக்கை, எவ்வளவு சந்தோஷம். பூஜை ஆரம்பிச்சிருக்காங்க. இல்ல சாகணும்னு இருந்தவங்கள நீங்க மாத்திருக்கீங்க எப்படி? ஆமா, நம்ம அம்மா எனக்கு அருள், அவங்களுக்காக நான் பணிவிட செய்யறது காத்திருக்கேன் ஐயா. சந்தோஷமா எல்லாருக்கும் சொல்லுங்க. மாதிரி எனக்கு பணிவிட அம்மா எனக்கு செய்ய சொன்னது எனக்கு எவ்வளவு ஒரு பாக்கியமா நான் நினைச்சு பண்ணிருக்கேன். ஒரு குடும்பத்தையே உயிரை காப்பாத்தி இருக்கணும் சாதாரண விஷயம் இல்லம்மா, எத்தனை தலைமுறைக்கு காப்பாத்தும் தெரியுமா? அதனால இந்த நிகழ்ச்சி மருமகளுக்கு கல்யாணம் ஆகி மகனுக்கு கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் என்னன்னா குடிப்பழக்கத்தையும் மாத்தி கொடுத்து வேலையும் வாங்கி கொடுத்து அந்த பொண்ணுக்கு குழந்தை வரத்தையும் கொடுத்திருக்காங்க. பாருங்களேன், ஒரே வீட்டுல நீங்க சொல்லி 3 விஷயத்த, குடிப்பழக்கம், வேலை, குழந்தை பாக்கியம், சாகணும் இருந்தவங்கள மாத்தி உயிரோட வாழ வச்சிருக்கா. இது 4 விஷயங்கள், சாதாரண விஷயம். காப்பாத்தி கூட ஒரு உயிரையும் கொடுத்து அந்த குடும்பத்தையே வாழ வச்சிருக்காங்க. சந்தோஷமா. இதுதான் அடியார்கள் செய்ய வேண்டிய வேலை. இதுதான் அம்பாள் சொல்றா. இதுதான் ஆடி மாசத்துல நம்ம எல்லாரும் செய்யணும், இன்னும் அதிகமா செய்யணும். புரியுதா? இதை எல்லாருக்கும் சொல்லுங்க. இன்னும் எவ்வளவு பேருக்கு சொல்ல முடியுமோ சொல்லுங்க. உங்களுக்கு நடந்த மகிமை, உங்களோடு பேசுகின்ற தெய்வம், உங்களை வழிநடத்துகின்ற தெய்வம், எல்லாருக்கும் சொல்லுங்கம்மா. சரியா? ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து பேசுனீங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பார்த்துட்டு இப்ப நீங்க பண்ண மாதிரி பார்த்த உடனே அடுத்த நாளே பூஜை ஆரம்பிச்சீங்க இல்லையா? இன்னைக்கு நீங்க பேசுனது கேட்டு அத்தனை பேரும் செய்வாங்க. அந்த புண்ணியங்கள்லாம் உங்களுக்கு வரட்டும். பூஜைக்கு இந்த எளிய முறை பூஜையை கொடுத்ததுக்கு கோடான கோடி நன்றி ஐயா. சந்தோஷமா. இன்னைக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் ஐயா. சந்தோஷமா. பாதகமலம் அம்பாளுடைய பாதகமலம் 10ஆம் ஆண்டில் அடி எடுத்து வச்சிருக்கோம். இப்ப அவங்களுக்கு எல்லாம் நடந்திருக்குன்றீங்க இல்லையா? அப்புறம் இன்னொருத்தவங்களும் பாதகமலம் இந்த மாசம் பதிவு பண்ணிருக்காங்க. சந்தோஷம். பூஜை ஆரம்பிச்சு 3 மாசத்துல ஆடி அமாவாசைக்கு பாதகமலம் வாங்குறதுக்கு உங்களுக்கு பதிவு பண்ணிருக்காங்க. சந்தோஷம். நேரா வந்து வாங்க சொல்லுங்க. அதே போல இப்ப மகிமை நடந்த அவங்களுக்கும் சொல்லி கொடுங்க, வாங்குங்கம்மா இன்னும் நல்லதுன்னு சொல்லுங்க. நிறைய மகிமையே அனுபவிச்சிருக்காங்க.
இருக்காங்க. சந்தோஷமா சந்தோஷமா எல்லாருக்கும் சொல்லுங்க. அம்பாளுடைய பாத கமலத்தையும் புகழையும் பரப்புங்க. சரியா? நல்லா இருங்கம்மா, சரியா? நல்லா இருங்கம்மா. ஜெயபுரத்திங்க ஜெயபுரத்திங்க. நன்றி அம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. தினசரி நம்ம ராகுகால பூஜை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இதை விட நிறைய சிறப்பம்சங்களை நம்ம அம்மாள் வந்து நமக்காக கொடுத்துட்டு இருப்பாங்க. பாத்தீங்களா சுவாமி, நம்மளோட வாழ்க்கையே முடிச்சுக்கலாம் அப்படின்ற நிலையில நம்ம அம்மாளுடைய பூஜையை கேள்விப்பட்டு அந்த பூஜையை செஞ்சு இப்ப அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. கேட்கும் போதே மனசு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. அதுதான் நம்மளோட அம்மாளுடைய மகிமை அப்படின்னே சொல்லலாம். நிச்சயமா. தொடர்ந்து நம்ம அம்மாள் மகிமை பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம் சுவாமி. அதுக்கு முன்னாடி நீங்க சொல்லியிருந்தீங்க வந்து ராகுகால பூஜைக்கான சிறப்பை பத்தி சொல்லியிருந்தீங்க. அந்த சிறப்பு முறைகளுடைய தொகுப்பை பத்தி பாத்திரலாம். நிச்சயமா. ஜெய் பிரத்யங்கிர அம்மாளின் ராகுகால பூஜை தொகுப்பு இதோ உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதர்வன பத்ரகாளியான ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா தேவிக்கு உகந்த ராகுகால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கியுள்ளது என்பதால் பூவுலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதன் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி 1 டம்ளரில் தண்ணீர், 1 பானகம் வைத்து 1 கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் 2, அத்துடன் 2 சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதல்களை நினைத்துக் கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்னும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூர ஆரத்தை காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளையில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுகிரகமும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராகுகால பூஜை செய்து பயன் பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராகுகால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். குறிப்பு: பூஜைக்கு குருவும் அம்பாளும் சேர்ந்த ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் படத்தை பயன்படுத்தவும். வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9052233000 வாட்ஸ்அப் எண் 9840086373. நேர்களே, நம்ம அன்னையின் தினசரி ராகுகால பூஜை தொகுப்பை நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்களும் தொடர்ந்து இந்த பூஜையை செஞ்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பா நம்ம அம்மாள் தொடர்ந்து உங்களுக்கு இன்னும் நிறைய சிறப்பம்சங்களை வாழ்க்கையில கொடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. சுவாமி, இப்போ வந்து நம்ம அம்மாளுடைய தினசரி ராகுகால பூஜை நம்ம பார்த்திருப்போம். கண்டிப்பா வந்து அடியார்களுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு பயனா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சுவாமி, தொடர்ந்து நிகழ்ச்சியில நம்ம வந்து அம்மாள் பத்தி பேசலாம். சுவாமி, ஒரு அடியார் ஒருத்தங்க வந்து இணைப்புல இருக்காங்க. வணக்கம், இது ஜெய் பிரத்யங்கரே நேரம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? திருப்பூர் மாவட்டம் கோலம். வணக்கம் சாமிஜி. வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா, உங்களுடைய வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா இல்ல. நீங்க தெளிவா பேசணும். கடன் தொல்லை கவலைப்படாதீங்க. நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்களா? ராகுகால பூஜை எப்படி செய்யணும்னு அலுவலக நம்பர்ல தொடர்பு கொண்டு கேளுங்க. யூடியூப் சேனல்ல பாருங்க, இல்ல வாட்ஸ்அப்ல தகவல் அனுப்புங்க, உங்களுக்கு விளக்கங்கள் அனுப்புவாங்க. கடன் பிரச்சனைக்கெல்லாம் தொடர்ந்து தேய்பிரை அஷ்டமி நடுநீசி ஹோமத்தில் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. இந்த வாரம் வருகின்ற 27ஆம் தேதி சனிக்கிழமை இரவு நடக்க இருக்கு. முடிந்தால் நேரடியாக வந்து கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. இப்போ ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், கொஞ்சம் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஜெய் பிரத்யங்கரே,
ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வாங்க. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் மாதந்தோறும் வரும். அந்த தினத்துல ஒரு நாள் ஒரு பிடி உணவு கோமாதாவை கூட்டுவாங்க. நிச்சயமா வாழ்க்கை மாறும். தொடர்ந்து 16 அஷ்டமி நமது பீடத்தில் நடக்கின்ற ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். 3 அஷ்டமிக்குள் வாழ்க்கை மாறும். வீட்டில் ராவுகால பூஜையை உடனே தொடங்க. நல்லா இருங்க. நன்றி ஐயா, அழைத்ததற்கு ரொம்பவே நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. கண்டிப்பா நீங்களும் தினசரி நம்ம அம்மாளுடைய ராவுகால பூஜையை தொடர்ந்து செய்யுங்க. அம்மா கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. சுவாமி, நம்ம தொடர்ந்து நிறைய நேயர்கள் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா வந்து நம்ம அம்மாளுடைய தினசரி ராவுகால பூஜையை வந்து அடியார்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அடியார் கேட்டிருந்தாங்க ஜெய் பிரத்யங்கருடைய பாத கமலம் பத்தி. ஸோ இந்த பாத கமலம் வந்து வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய அடியார்களுக்கும் வந்து போய் சேருமா? அவங்களும் இதை பதிவு பண்ணலாமா? நம்மளுடைய ஜெய் பிரத்யங்கர பாத கமலம் பத்தி கொஞ்சம் சுவாமி. நிச்சயமா ராவுகால பூஜை செய்து அன்னையின் ராவுகால பூஜை செய்து இப்போ உணர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் பாத கமலம் பெறணும். இப்போ ஒரு அம்மா பேசினாங்க பாருங்க, 1.5 மாதத்துல அத்தனை விஷயங்களும் நடத்தி கொடுத்துருக்கா. தற்கொலை செய்து கொள்ளணுன்ற உங்களுடைய வாழ்க்கையை நான் உயிரோடு இருக்கணும்னு 4 பேர் உயிரை காப்பாற்றி அவங்களுக்கு ஒரு உயிரையும் கொடுத்து குழந்தையும் உருவாக்கி கொடுத்து தன் வீட்டில் இருக்கக்கூடிய மகனுக்கு அந்த கணவனுக்கு குடிப்பழக்கத்தை நிறுத்தி வேலையே இல்லை, வெளிநாட்டு வேலை. எப்படி 1.5 மாதத்தில் ராவுகால பூஜையில் என்ன சிறப்பு நடந்துச்சு புரியுதுங்களா? அப்படி சிறப்பு நடந்த அத்தனை பேருமே இந்த ஆடி அமாவாசையில் வைத்து அன்றே யாகம் செய்து வழங்கப்படுகின்ற பாத கமலத்தை பெற முயற்சி செய்யுங்க. அந்த பாத கமலம் எப்படி இருக்குன்னு காட்சிப்படுத்திருக்கோம் பாருங்க. ஏன்னா இது 10ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கின்ற பாத கமலம். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் உங்கள் வீடு தேடி பாத கமலம் வரும். மீதி எல்லா பொருட்களும் கிடைக்குமான்றது சிரமமான விஷயம். ஆனால் நிச்சயமாக பாத கமலம் ஆரம்ப காலத்திலிருந்து இப்போது வரை அனைத்து உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் ராவுகால பூஜை செய்தவர்களுக்கு மட்டும்தான் முன்னாடி கொடுத்து விட்டுருந்தோம் 2020 இருந்து. இப்போ ஆரம்ப காலத்தில் எப்படி யார் வேணாலும் பாத கமலம் பெறலாம்னு சொல்லியிருந்தோமோ அதுபோல் இந்த நிகழ்ச்சியை இப்போதான் பார்க்குறேன். எனக்கு பாத கமலம் வேணும், எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த அன்னையை உணர முடியுது. நான் பிரத்திங்கரான்னு பல இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன். பிரத்திங்கரானா எனக்கு பிடிக்கும், இந்த சக்தி எனக்கு பிடிக்கும், எனக்கு இந்த பாத கமலம் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் நீங்க பதிவு பண்ணலாம். ஏன்னா இந்த பாத கமலம் எப்படி இருக்குன்னா, அந்த தாமரை பூ மேல் பாதங்கள் பதித்தால் தாயென காப்பால் தவறை பொறுப்பால். தவறை பொறுத்து தாயாக இருந்து நம்மளை காப்பாற்றுவா. என்னங்க என்ன பெரிய தப்பு செய்தாலும் அந்த தாய்க்கு பிள்ளை தானே. எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தாலும் அதுல இருந்து வெளியே வரதுக்கு தாய் தானே போராடுறா. ஐயோ வெளியில விடுங்க, தெரியாம பண்ணிட்டான் அப்படின்னு. அந்த தாய் நம்மளை காப்பாள், நம்மளை தவறை திருத்துவாள், தவறே செய்யாமல் நம்மளை வழி நடத்துவாள். அப்படிப்பட்ட அன்னையின் பாத கமலத்தை ஒவ்வொரு மாதமும் அமாவாசையில் கொடுக்கும்போது சண்டி ஹோமம் அஷ்டமி ஹோமத்துடைய தீர்த்தத்தை புரோக்ஷனம் செய்து கொடுத்து இருந்தோம். ஆனா இந்த முறை அமாவாசை அன்றே ஜெய் பிரத்திங்கிரா யாகம் செய்து உங்களுக்கு வழங்குறோம். அந்த ஜெய் பிரத்திங்கிரா யாகம் செய்து அம்பாளின் யாகசாலையில் வைத்து அன்றே வழங்குறோம். எல்லாம் நிறைய பேருக்கு தர முடியாது. அதனால முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளுங்கள். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்கள் வீடு தேடி வர தயாரா இருக்கா அந்த அன்னையின் பாத கமலத்தை நீங்கள் பிடிக்க தயாரா இருங்க. யாரெல்லாம் உடனே வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அன்னையின் ராகுகால பூஜை செய்து நான் இருக்கேன்னு உங்களோட அவ பேசுகின்றாளா, நான் இருக்கேன்னு உங்களை வழி நடத்துகின்றாளா, நிச்சயமாக பாத கமலத்தை பிடிக்க முயற்சி செய்யுங்கள். அது இந்த 10ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் போது முதல் முறையாக ஆடி அமாவாசையில் வழங்குகின்றோம். இந்த ஜெய் பிரத்திங்கிரா மூல விக்கிரகம் அமைந்த பின்பு ஆடி மாதம் முதல் வருகின்றது. அந்த ஆடி மாதத்தில் முதல் முறையாக ஜெய் பிரத்திங்கிரா யாகம் செய்து அன்றைய வழங்கப்படுகிறது. அந்த பாத கமலத்துக்கு எப்படி புரோக்ஷனம் பண்ணியிருக்கோம், தீர்த்த புரோக்ஷனம் பண்றோம், எப்படி பூஜை பண்ணோம், எல்லாமே உங்களுக்கு காட்சிப்படுத்தியிருக்கோம், உங்களுக்கு தெரியும். அதுபோல எல்லா விதமான சக்தியும் அந்த சகல தெய்வத்தின் வடிவமாக திகழக்கூடிய அன்னையின் பாத கமலத்தை வீட்டில் வைக்கும்போது உங்களுக்கு என்னென்ன வருகின்றதோ அத்தனையும் காட்டி கொடுப்பாள். ஒரு அடியார் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு, அது எப்படின்னு தெரிஞ்சிடும் இல்லையா பதம். அது போல உங்களுக்கு இந்த ராகுகால பூஜை செய்து பாத கமலம்னா என்னன்னு ஒரு அடியார் பேசினாங்க பாருங்க. ராகுகால பூஜை செய்த உடனே என்னோட பேசுகின்றாள், பாத கமலம் வைத்து எனக்கு எப்பொழுதும் தாய் என்ன வழி நடத்துறா, நான் எந்த விஷயத்துல கஷ்டப்படுத்தா தட்டி எழுப்பி என்னை கூட்டின்னு போறா, வாமான்னு சொல்றா. உங்களுக்கு ஒரு ரூபத்தில் ஒரு தாயாக இருந்து உங்களை அழைத்து அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்கின்ற தாய். எப்படி பூஜை பண்றோம் உங்களுக்கு காட்சிப்படுத்திருக்கோம் பாருங்க. ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக எல்லா ப்ரோக்ராம்லையும் பார்ப்பீங்க, நிகழ்ச்சிக்காக ஏதோ ஒரு பூஜை பண்ணி இதான் பண்ணிட்டோம் வாங்கிக்கோங்கன்னு அதே தான் வந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு மாதமும் செய்கின்ற அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், யாகசாலையிலேருந்து அந்த புகை போயிட்டே தான் இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அன்னையின் பாத கமலத்தை அன்னையிடம் வைத்து இந்த பாத கமலத்துக்கு சக்தி நீதான்,
நீ போமா கூட என்னுள் இருக்கக்கூடிய சக்தியை அந்த பாதகமலத்துக்கு கொடுத்துரும். ஏன்னா என்கிட்ட இருப்பது ஜெய்பிரத்திங்கிறா, அங்க ஆலயத்தில் இருப்பதும் ஜெய்பிரத்திங்கிறா. என்னுள் இருக்கக்கூடிய சக்தியை அங்க பாதகமலத்துல கொடுத்து எல்லாருக்கும் நல்ல பாதையை காட்டுமா, எல்லாரையும் நல்லபடியாக வழி நடத்துமா, நீ இருக்கின்ற ஒவ்வொரு அடியாருக்கும் புரிய வைமா. ஏன்னா புரிஞ்சிட்டா போதும். எனக்கு செஞ்சு கொடுத்தாதான் இல்லைன்னு சொல்ல முடியாது. செஞ்சு சில பேருக்கு செய்வா, சில பேருக்கு வழி மட்டும் நடத்துவா. உன்னுடைய வினைப்பயன் அது. நாளைக்கே எனக்கு நல்லது நடந்தாதான் இந்த தெய்வம்னு சொல்லாதீங்க. நிச்சயமாக உங்களை வழிநடத்தக்கூடிய தெய்வம், உங்களை காக்கின்ற தெய்வம், உங்கள் தலைமுறையை காக்கின்ற தெய்வம் இந்த அன்னையை பிடிங்க. அது இந்த ஆடி மாதத்தில் 10ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றோம். ஆடி மாதத்தில் யாகம் செய்து முதல் முறையாக உங்களுக்கு அன்றே வழங்கப்படுகிறது. எல்லோரும் நேரடியாக வந்து பெற முயற்சி செய்யுங்கள். நேரடியாக இப்ப நானே உங்க வீட்டுக்கு வரேன்னா மேல தாளம் வச்சு தார தப்பட்டை வச்சுக்கிட்டு எல்லாம் வச்சு மாலை மரியாதை போட்டு பேனர் வச்சு அழைக்கிறீங்க இல்லையா? அப்ப அந்த பீடத்துக்கு வந்து அவளை அழைத்து செல்லுங்கள். ஒரு நாள் வந்துட்டு போறதுல என்ன இருக்கு? எப்பயுமே அமாவாசைக்கு வந்து யாகம் இருக்காது, பூஜை தான் இருக்கும். இந்த முறை அமாவாசை என்று யாகம் நடக்கிறது. எப்ப வந்தாலும் யாகத்தின் போது வந்தால் உங்களுக்கு யாகம் பார்க்கில் யோகம் கிட்டும். யாகத்தின் புகை நம் மீது பட்டால் பகை விலகும். ரொம்ப எளிமையான விஷயம். அந்த அன்னை ஜெய்பிரத்திங்கிறபிடம் அவள் சொன்னதை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாள் விசேஷ நாள், இந்த நாள் இந்த ஹோமம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. எப்பொழுதும் ஜெய்பிரத்திங்கிற ஹோமம் தான். சகல தெய்வத்தின் வடிவமாக இருக்கக்கூடியவள் அந்த அன்னையை பிடிங்க. அன்னைக்கு வாங்க. ஆடி மாதத்தில் ஆடி அமாவாசை என்று அமாவாசை நாயகின்னு அவளுக்கு பேர். அந்த அமாவாசை அன்னைக்கே வரீங்க, அன்னைக்கே உங்களுக்கு பாதகமலம் கிடைக்குது, அன்னைக்கே வாங்கிட்டு போறீங்க, அன்னைக்கே அவளை அழைச்சிட்டு போறீங்க. வாமா தாயே, என் கூட வாமா, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு, வழி நடத்துமான்னு சொல்லுங்க. நிச்சயமா உங்களை வழி நடத்துவா. இந்த அமாவாசையில் வழங்கக்கூடிய ஜெய்பிரத்திங்கிற யாகம் செய்து வழங்கக்கூடிய பாதகமலத்தை நமது அடியார்கள் அவசியம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பல ஆண்டு காலமாக ராகுகால பூஜை மட்டும் செய்யறேன்னு சொல்றீங்க இல்லையா? அவங்க எல்லாம் பயன்படுத்திக்கோங்க. புதிதாக பார்க்கின்றவர்கள் எனக்கும் வேணும் சாமி அப்படின்னா உங்களுடைய தகவலை அலுவலகத்தில் சொல்லுங்க, வாட்ஸ்அப்ல கேளுங்க, உங்களுக்கு அழைப்பு வரும். தேவைப்பட்டால் முடிந்தால் பெற்றுக்கொள்ளுங்கள். சரியா? இவ வரணும்னு நினைச்சிட்டா நீங்க தடுக்க முடியாது. இவ வர முடியாதுன்னு நினைச்சிட்டா காசு இருந்தாலும் வாங்க முடியாது. இல்ல உங்களுக்கு ரொம்ப தீ வினைகள் இருந்தால் நிச்சயமாக இதை பெறவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு இந்த வினை பயன் களையணும் என்றால் மட்டுமே இவள் வருவாள். புரியுதா? அந்த அன்னையின் மகா சக்தியான அந்த பாதகமலத்தை பெற முயற்சி செய்யுங்கள். சரியா? அன்னையின் பாதகமலம் பத்தி ரொம்பவே அழகாவும் தெளிவாகவும் சொல்லியிருந்தீங்க சுவாமி. கண்டிப்பா இது நம்ம அடியார்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதா இருக்கும். தொடர்ந்து அடியார் ஒருத்தர் வந்து இணைப்புல இருக்காரு, அவர்கிட்ட பேசி. நிச்சயமா. வணக்கம், இது ஜெய் பிரத்யேங்கிற நேரம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பெயர். ஹலோ 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 சொல்லுங்கம்மா உங்க பெயர். கோல்பட்டி. நீங்க எங்க இருந்து பேசுறீங்கம்மா? கோல்பட்டி பக்கம் குருமலை. கோல்பட்டி பக்கம் குருமலை. ஓகேம்மா, உங்களோட பெயர் சொல்லிடுங்களேன். பேச்சியம்மாள். பேச்சியம்மாள், நீங்க தொடர்ந்து வந்து சுவாமிகள் கிட்ட பேசலாம், பேசுங்க. சொல்லுங்கம்மா. சரி பேசலாம். ஹலோ சொல்லுங்கம்மா. சாமி சொல்லுங்க, பதட்டப்படாதீங்க, சொல்லுங்க. சரிம்மா, நீங்க டிவி பார்க்காதீங்க, தள்ளி வந்து பேசுங்க. சரி சொல்லுங்கம்மா. ஹலோ சாமி. சொல்லுங்கம்மா. சாமி நான் ஜெயபிரத்திங்கி சாமி. ஜெயபிரத்திங்கிற சொல்லுங்கம்மா. இந்த மாதிரி எனக்கு 2 பெண் குழந்தைங்க. சரிம்மா. 2 மருமகமாரு, ஒரு மருமையை ரொம்ப குடிச்சுக்கிட்டு இருக்காரு. சரிம்மா. குடிச்சு பையனுக்கு ஒரு பேரனுக்கு ஒரு வேலை கிடைக்கணும் சாமி. ரொம்ப கஷ்டம். அந்த கவலைப்படாது. வீடு எல்லாம் வித்து ரொம்ப வீட்டுக்காரர் கஷ்டப்படுத்துறாங்க. சரிம்மா. நான் உங்க சாமிகிட்ட வரணும், இப்பதான் முத தடவை பாக்குறேன். வாங்க. இந்த சொல்லுங்க. இந்த 27ஆம் தேதி அஷ்டமி நடுநிசி ஹோமம் இருக்கு. அந்த மண்ணை மிதிங்க, அவளை அழைச்சிட்டு போங்க. வீட்டுல ராகுகால பூஜை உடனே இன்றோ அல்லது ஆடி வெள்ளி நாளைக்கோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ ஆரம்பிங்க. அதற்கு முன்னாடி முடிஞ்சா கோயில்பட்டில தான் இருக்கீங்க. வர சனிக்கிழமை அஷ்டமி நடுநிசி ஹோமம். முடிந்தால் நேரடியாக வந்து கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. அம்மா கூடவே இருமா, வழி நடத்துமான்னு விளக்க மட்டும் வச்சு பூஜை பண்ணுங்க. ஹோமத்துல வந்து அம்பாளின் படத்தை வாங்கிட்டு போய் அப்புறம் பூஜை பண்ணலாம். அம்மா கூடவே இருமா, வழி நடத்திட்டு வீட்டுல அத்தனை பேரும் உங்கள் பெண் அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு ஒரு பிடி உணவு கோமாதா குட்டுவாங்க. வழி நடத்துமா, என்னுடைய சூழ்நிலையெல்லாம் மாத்தி கொடுமா, என் பிள்ளைகள் இருவரும் சந்தோஷமாக இருக்கணுமா, பேரனுக்கு வேலை கிடைக்கணுமான்னு கேளுங்க. நீங்க எப்ப ஜெய்பிரத்திங்கிரே ஜெய்பிரத்திங்கிரே சொல்லிட்டீங்களோ உங்களோட அவள் வர தயாரா இருக்கா. இப்ப மந்திரம் சொல்லித்தரேன், கூட சேர்ந்து சொல்லுங்கம்மா. ஜெய்பிரத்திங்கிரே ஜெய் பிரத்திங்கிரே. ராகுகால பூஜை நடத்துற சாமி. இப்ப ஞாயிற்றுக்கிழமையில இருந்து ராகுகால பூஜை நடத்துறேன் சாமி. சந்தோஷமா, சந்தோஷம்.
ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடத்துன சாமி தடங்கள் ஆயிடுச்சு, அது நிப்பாட்டிட்டு இப்ப மாறி நடத்தி உங்களுக்கு கவலைப்படாதீங்க. நீங்க அந்த தடங்கள் வந்தா இது வரைக்கும் கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? சாமி நிவேதம் மண்ணை மிதிங்க. உங்களை மிதித்து இருக்கின்ற தீவினைகளை விலக்கி உங்களோடு வருவாள், உங்களை வழிநடத்துவாள். அவளை பூஜை பண்ணுங்க. மூல விக்கிரகமான இந்த அம்பாளின் படத்தை வச்சுக்கோங்க. சரியா? சந்தோஷமா நல்லா இருங்கம்மா. ஜெய் பிரத்திங்கிரே. அழைத்ததற்கு ரொம்பவே நன்றி. தொடர்ந்து ராவுகால பூஜை செய்யுங்க. கண்டிப்பா அன்னை வந்து எண்ணற்ற மகிழ்ச்சியை வந்து உங்க வாழ்வுக்கு வந்து கொடுப்பாங்க. சுவாமி, ராவுகால பூஜை சிறப்பு வந்து நிறைய மக்களுக்கு வந்து நிறைய நன்மைகளை கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கு. இப்போ இந்த ஆடி மாதத்துல வந்து பரிகார பூஜை செய்வதன் மூலம் என்ன மாதிரியான பயன்கள்லாம் சுவாமி கிடைக்கும்? நிச்சயமா பரிகாரம் என்பது எல்லா விதமான விஷயங்களுக்கும் ஒரு நிரந்தர தீர்வுமா. இந்த பரிகாரம் என்பது 7 வயது 14 வயது 21 வயதுக்குள்ள செஞ்சிட்டோம்னா நிச்சயமாக அவர்களுக்கு தவறான வழிகள் எதுவுமே போக மாட்டாங்க. அதே போல ஆயுள் தீர்க்கம் நிச்சயமாக இருக்கும். இன்னைக்கு ஆயுளுக்கு யாரும் உத்தரவாதம் கிடையாது. ஒரு மருத்துவர்கிட்ட போய் நீங்க ஆப்ரேஷனே பண்ணாலும் அவர் பிழைக்காம திடீர்னு இறந்து போறவங்க இருக்காங்க. மருத்துவத்தை தப்பு சொல்ல, ஆனா அவங்க சூழ்நிலை. நாங்க எங்களால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணோம். ஆனா இந்த பரிகாரம்னு ஒண்ணு இருந்தா உள்ள என்ன இருக்கோ பரிகாரம் செய்தோன்னு வெளியே காட்டி கொடுக்குது. எத்தனையோ பேருக்கு என்ன வியாதி வந்தாலும் சரி பண்ணக்கூடிய சூழ்நிலை கொடுக்குது. அதே போல நல் ஒழுக்கத்தை கொடுக்குது. அதே போல திருமணத்திற்கு முன்னாடி பரிகாரம் செய்தால் நல்ல கணவன் நல்ல மனைவி அமையுது. இருவருக்கும் சேர்ந்து பரிகாரம் செய்தால், கணவன் மனைவிக்கு இருவருக்கும் சேர்ந்தால் நல்ல குழந்தை பிறக்கு. இன்னைக்கு குழந்தை பிறக்கிறத வந்து நல்ல குழந்தைன்னு யாராலையும் சொல்ல முடியல. கடைசி நேரத்தில் என்னென்ன சூழ்நிலையில மாறுது. அது நல்ல குழந்தை தான் பிறக்கும் நிச்சயமாக. இது போல எல்லா விஷயங்களும் வெளிநாட்டு அனுப்புறதுக்கு முன்னாடி பரிகாரம் செய்து கொடுக்கும். அப்ப அந்த வெளிநாட்டுக்கு படிக்க போனாங்களா வேலைக்கு போனாங்களா நல்ல இடத்துல அவங்க அங்க இருப்பாங்க. இப்போ ஒரு வெளிநாட்டுக்கு போனோடனே 3 மாசத்துல எங்களை அனுப்பிச்சிட்டா பயம் வந்துடும். சுவாமி நான் இங்கேயே இருக்கணும், நான் தொடர்ந்து இதே கம்பெனியில் இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்றோம். அப்ப அந்த சூழ்நிலையெல்லாம் மாறும். நல்லொழுக்கம், நல் செல்வம், நல் வாழ்க்கை, நல்லது எல்லாமே உங்களை சுற்றி நல்லதாகவே அமையும். இதுதான் பரிகாரம். இதை வாழ்க்கையில ஒரு முறை செய்து கொள்ளணும். தேவைப்படுறவங்க அலுவலகத்தில் தொடர்பு கொண்டுங்க விளக்கங்கள் கொடுப்பாங்க. அது உடனே நாளைக்கே பரிகாரம் செய்யணும்லாம் கிடையாது. உங்களுக்கு விளக்கங்கள் சொல்லுவோம். ஆனா அதோடைய விளக்கங்களை நீங்கள் நேரடியாக வந்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அப்ப தெரிஞ்சுக்கும் போது உங்களால செய்ய முடியுமா இல்லையா நீங்கள் தீர்மானம் எடுத்து அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம். ஒரு முறை வாழ்க்கையில் ஆலோசனை என்பதை எடுங்கள். என்ன பிரச்சனைனாலும் ஆலோசனை தேவை. அந்த ஆலோசனை வழங்குபவர் தவறாக ஆலோசனை வழங்கிவிட்டால் உங்கள் வாழ்க்கை அவ்வளவுதான். நீங்க ஒரு சிரமம்னு போய் ஒரு விஷயத்தை போய் கேட்கும்போது நல்லது சொன்னாங்கன்னா நல்லது இருக்கும், தீமை சொல்லிட்டா அதை நம்ம செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுல நல்லது வருதோ கெட்டது வரும். நிச்சயமாக தீமை நமக்கு நல்லவங்களாக இருந்தாலும் நமக்கு அவங்க ஆலோசனை கொடுக்கும்போது தவறான அவங்களுக்கே தெரியாம தவறாக கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான். இப்போ ஒரு அடியார் வந்து என்ன செஞ்சாங்க, நீங்க கஷ்டப்படுறேன்னு இங்க இறக்கணும், நான் குடும்பத்தோட போயிடலாம்னு நினைக்கும் போது இந்த ராவுகால பூஜை செய்யுமா, எங்க அம்மா காப்பாத்துவா, எங்க பூஜையை செய்யுமான்னு சொன்னாங்க. செஞ்சாங்க, நல்ல ஆலோசனை, அவங்க வாழ்க்கை மாறிச்சு. நம்ம அடியார்கள் அதை தான் செய்வாங்க, நானும் அதை தான் செய்வேன். நீங்கள் பரிகாரம் செய்துதான் ஆகணும் இல்லை, பரிகாரம் இல்லாமல் ராவுகால பூஜையில் எப்படி நெருங்கலாம்னு ஆலோசனை சொல்றேன். பாதகமல பூஜையிலேயே எப்படி நம்மளை வெளியே கொண்டு வந்துக்கலாம்னு சொல்றேன். முடிந்தவர்கள் பரிகாரம் செய்யுங்க. வாழ்க்கையில ஒரு முறை உங்கள் பிள்ளைகளுக்கு 7 வயதிலிருந்து 21 வயதுக்குள்ள உங்களால முடியும் போது செய்து கொடுங்க. இதுதான் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தரும் சொத்து. அந்த சொத்து அவர்கள் உங்களுக்கு என்னென்ன சொத்துகள் தருவார்கள் என்பதை பாருங்கள். தீர்க்க ஆயுளோடு இருந்தால் எதை வேணாலும் எப்ப வேணாலும் பெறலாம். ஒரு உயிர் போயிடுச்சுன்னா அரசாங்கத்திலிருந்து ஒரு 5 லட்சம் வரும், 10 லட்சம் வரும். ஆனா அந்த 5 லட்சம் 10 லட்சம் எத்தனை வருஷம் வச்சுக்க முடியும்? ஒரு குடிப்பழக்கத்தால் உயிர் போயிருந்தாலும் பணம் வரும், விபத்துல விருந்து போனாலும் கோர்ட் மூலமா ஏதோ இன்சூரன்ஸ் மூலமா கிடைக்குது. ஆனா எது கிடைத்தாலும் அந்த நபர் இருந்து உங்களுக்கு செய்வதை, ஒரு மனைவிக்கு கணவனாக இருந்து அவர் செய்வதை யார் கொடுக்க முடியும்? ஒரு பிள்ளைகளுக்கு தாயாக தந்தையாக இருந்து செய்வதை, தாயாக இருந்து செய்வதை யார் செய்ய முடியும்? யாரும் செய்ய முடியும். ஆதரவற்றவர்களுக்கும் நாதியற்று கிடப்பவர்களுக்கும் இந்த தாய் தான் தாய். உங்களை வழிநடத்துவார். முடிந்தவர்கள் பரிகார பூஜை செய்ய முயற்சி செய்யுங்கள். ஆடி அமாவாசையில் செய்வது சிறப்பு. நம்ம அடியார்களுக்கு தெரியும். புதிதாக பார்க்கின்றவர் நாங்களும் செய்யணும்னு ஆசைப்படணும்னு நினைக்கிறோம் சாமி, தாராளமாக செய்யலாம். அதற்கு ஒரு முறை ஆலோசனை என்பதை எடுத்துக்கொண்டு செய்யுங்கள். அதை எப்படின்னு அலுவலக நம்பரில் தொடர்பு கொண்டு கேளுங்க. சரியா? கட்டாயம் சுவாமி. ஆடி அமாவாசை மூலமா இந்த பரிகார பூஜை நடக்கிறதுனுடைய பயன்கள் பத்தி ரொம்பவே சிறப்பா சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா இதன் மூலமா இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க அடியார்கள் பயன்பெறுவார்கள். சுவாமி, தொடர்ந்து நம்ம அம்மாளுடைய ராவுகால பூஜை மற்றும் பாதகமல பூஜை மகிமையை பத்தி பார்த்துட்டு வந்துடலாம் சுவாமி. நிச்சயமா. நேயர்களே, தொகுப்பு இது உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். அதர்வண வேதத்தின் தலைவி. இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி
ஜெய் பிரத்யங்கரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிட பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஜெய் பிரத்யங்கரா. உலகத்திலேயே முதன் முறையாக கோடான கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கு அரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற பாத கமலம் 10ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு முதல் முறையாக ஆடி அமாவாசையில் 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் ஜெய் பிரத்யங்கரா ஹோமத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம் வழங்கப்பட உள்ளது. குறைந்த நபர்களுக்கு மட்டும் அன்றே வழங்கப்படுகிறது. வேண்டுபவர்கள் முன்பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண்கள் 9022330000 மற்றும் 9840086373. ஜெய் நன்றாக குருவாழ்க குருவே துணை. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. என் பெயர் ஆர் கமலவேணி. நான் திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து வரேன். நான் இந்த பூஜையை வேந்தர் டிவி மூலிமா தான் பார்த்தேன். முதல்ல என்னுடைய பையன் 10வது படிக்கும் போது ஸ்கூல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களோட சேர்ந்துக்கிட்டு வெளியில் போயிடுவான். அதை கண்டிக்கும் போது என் வீட்டுக்காரர் என் பையனை அடிச்சிட்டாரு. அதை அடிக்கும் போது அவனுக்கு 7 தேயில் போட்டேன். 1.5 வருஷமாக பையன் எங்கள் வீட்டுக்காரர் கூட பேசாமே இருந்தான். அவங்க அப்பாவை பார்க்கும் போது அவரை எதிரியாக பார்க்குற மாதிரியே தான் பார்ப்பான். இப்படியே இருந்தால் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் மாலையில் 5 மணிக்கு தான் வேந்தர் டிவி மூலிமா இந்த நிகழ்ச்சியை பார்த்தேன். நான் அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது குருஜி பேசுகிறத கேட்டபோது அம்மாவை பூஜை பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு பூஜை பண்ணி பாவம் புள்ளியும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ராகுகால பூஜையிலேயே. அதுக்கப்புறமா ஆலயத்துக்கு வரும்போது மிளகாய் சங்கற்பம் செஞ்சேன். மிளகாய் சங்கற்பம் செஞ்சு சர்வமங்கலம் எண்ணெயை வாங்கி விளக்கேற்றினே வந்த 3 வாரத்தில் என் ஆலோசனைக்கு குருஜி கிட்ட அம்மா என்னை அனுப்பி வச்சுட்டாங்க. எனக்கு எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு எந்த ஒரு மகிமை எனக்கு கிடைச்சதே கிடையாது. என் நாத்தனார் பையனுக்கு பல பிரச்சனைகள் வந்தது. போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ என் அம்மாவை புடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் இந்த பூஜையை செய்ய வச்சு அவங்களும் பாதுகமலம் வாங்கி இந்த பூஜையை செய்யறதுக்கு வழியை காட்டியிருக்காங்க. அம்மாவை என்னைக்கு தொடர்ந்து நான் பூஜை பண்ண அன்னிலிருந்து பல மகிமைகள் நடக்குது. பெண் பிள்ளைகள் பெத்த எல்லாருக்குமே சொல்ற ஒன்னே ஒன்று, எனக்கு என் பிள்ளையை என் பொண்ணு 12வது படிக்கிறா. அவளை இந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்து சண்டி ஹோமத்தில் தான் அம்மாவை முழுமையா எனக்கு உக்கிரமா அம்மா எனக்கு காட்சி கொடுத்தாங்க. அம்மா குருஜி குங்குமம் போடும்போது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பார்த்தவ தான் இன்ன வரைக்கும் இந்த பொண்ணு தான் பாத கமலத்துக்கு பூஜை பண்ணிக்கிட்டு ஸ்கூலுக்கு போய்கிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு அந்த சூழ்நிலையிலும் என் பொண்ணு அம்மாவை விடாம நான் பறிச்சு முடிச்சுட்டு தான் அம்மாவை நான் ஊருக்கு கொண்டு வருவேன் அப்படின்ட்டு அவளே இன்னைக்கு அந்த பூஜையை செஞ்சுக்கிட்டு இருக்கா. பெண் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு என்னன்னு குருஜி சொல்றாரோ அது மூலியமா எல்லாத்தையுமே நாம கடைபிடிச்சோம்னா பெண் பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, ஆண் பிள்ளைங்களுக்கும் பெண் பிள்ளைங்களுக்கும் பரிகாரங்கன்றத ஒன்று செஞ்சு கொடுத்து தான் நம்ம கல்யாண திருமணமே செய்யணும். என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். ஏன்னா குருஜி சொல்கிற வார்த்தைப்படி எல்லாரும் கேட்டு அதனுடைய மகிமை என்னன்றது நீங்களும் உணரணும். உணர்ந்து அம்மாளுடைய சக்தி என்ன, குருஜியினுடைய வாக்கு அவர் சொல்லக்கூடிய வார்த்தையில் என்ன ஒரு அற்புதம் நடக்குதுங்கிறத என்ன மாதிரி நீங்களும் உணரணும். கஷ்டப்படுற எல்லாரும் இந்த பூஜையை செஞ்சு நல்ல பலன் பெறணும்னு அம்மாளையும் குருஜி வேண்டிக்கிற. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே.
ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யங்கரா நடுநிசி ஹோமம் வரும் ஜூலை 27ஆம் தேதி மற்றும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். ஞாயிறுதோறும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும். வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9052330000 வாட்ஸ்அப் எண் 9840086373. அடியார்களே, நம் அன்னையின் பாதகமல பூஜையோட தொகுப்பை பார்த்திருப்பீங்க. நீங்களும் தொடர்ந்து இந்த பாதகமல பூஜை செய்து வந்துட்டு இருந்தீங்கன்னா அன்னை எண்ணற்ற சிறப்பம்சங்களை உங்க வாழ்க்கைக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. சுவாமி, தொடர்ந்து நம்ம பாதகமல பூஜையை பத்தியும் பார்த்திருக்கோம், ராவுகால பூஜையை பத்தியும் பார்த்திருக்கோம். சுவாமி, கண்டிப்பா அடியார்களுக்கு, இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க அடியார்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பயன் கொடுக்கறதா இருக்கும். தொடர்ந்து பேசலாம் சுவாமி. அடியார் ஒருத்தர் இணைப்புல இருக்காரு. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? இது ஜெய் பிரத்யங்கர நேரம். சிவகங்கை மாவட்டத்துல இருந்து அண்ணம்மாள் பேசுறேன். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அண்ணம்மாள், நீங்க தொடர்ந்து சுவாமி கிட்ட பேசலாம். சொல்லுங்கம்மா. குருஜி, ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் நன்றாக குருவாழ்க, குருவே துணை. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரேம்மா. சொல்லுங்கம்மா. ராகுகால பூஜையும் பண்றேன். நான் பாத கமலமும் வாங்கி 4 வருஷமா பூஜை பண்றேன். சரிம்மா சரிம்மா. என் வாழ்க்கையில எல்லாமே ஒவ்வொரு நாளும் நன்மை தான் நடக்குது. சந்தோஷமா சந்தோஷமா. அதுல சிறப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை. சரிம்மா. எவ்வளவோ பிரச்சனையில இருந்தோம், பிள்ளைகளை வழி நடத்தி கரெக்டா. சரிம்மா. இன்னைக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் ஃபீஸ கூட 1 ரூபா கூட நாங்க கட்டாம இன்னைக்கு படிக்குது என் பொண்ணு. சின்ன பொண்ணு 1 ரூபா ஃபீஸ் இல்லாம படிக்குது. நாங்க எந்த இது இல்லாம கடவுளை எங்களை கல்வியை கொடுத்து அந்த அம்பாள் சரிம்மா எங்களை காத்துருக்காங்க. சந்தோஷமா. உங்கள்கிட்ட 4 வருஷமா நான் பேசணும்னு நினைச்சிருக்கேன். ஒரு நாள் கூட எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆடி மாசத்துல அவளுடைய மாதத்துல பேச வாய்ப்பு கொடுத்துருக்கா. அப்ப அதை விட என்ன சிறப்பு வேணுமா? சொல்லுங்கம்மா. அதே மாதிரி குருஜி, 15 நாளைக்கு முன்னாடி உங்க கையால உணவு வாங்கி சாப்பிட்டு இருக்கேன். அப்படியா? எப்படிமா? நேரம் அமாவாசைக்கு மறுநாள் வந்து ஏர்போர்ட்டுக்கு நாத்தனா மையனை விடுறதுக்கு தான் எங்களுக்கு நேரமே கிடைச்சது குருஜி. சண்டிகோமா அதுக்கெல்லாம் வர ஆசை இருக்கு. சரி சரி சரி. அடுத்து வரணும்னு கண்டிப்பா இருக்கேன். சரி சரி சரி. புக் பண்ணி இருக்கோம், அதனால வந்துருவோம் கண்டிப்பா. உங்க கையால அவனுக்கும் உணவளிச்சீங்க, எங்களுக்கும் கொடுத்தீங்க. ஓ, அமாவாசை அன்னைக்கு வந்தீங்களா? மறுநாள் குருஜி நீங்க இருக்கவே மாட்டீங்களா? ஆனா நான் எந்த நேரமும் என்னமோ அம்பாள் உங்களை பார்த்து எங்களுக்கு குடுப்பனைய கொடுத்தாங்க. ஓஹோ, சரி சரி சரி. அமாவாசை. ஆமா குருஜி. வந்துட்டு உங்க கையால உணவை வாங்கி சாப்பிட்டுட்டு. சரி சரி. ஆமா, போன அமாவாசை ரொம்ப லேட்டா கிளம்புன அந்த நேரத்துல தான் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பேன். அந்த நேரத்துல வந்திருப்பீங்க. ஆமா ஆமா. நான் எப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஆமா, எப்ப சாப்பிட்டு முடிச்சாலும் அடியார்களுக்கு கொடுப்பேன். அப்ப நீங்க வந்திருப்பீங்க சாமின்னு நீங்களும் வந்து. சரி சரி சரி. வந்து என் பாத கமலத்தை வந்து நான் தட்டுக்குள்ள வைக்காம நேராப்புல வச்சு நான் கும்பிட்டத நீங்க பார்த்த உடனே சொன்னீங்க, நீ நினைச்ச ஒரு காரியம் நீ நடக்கல அப்படின்னு. சரி சரி சரிம்மா. என் பூர்வீக வீடு எனக்கு கிடைக்கணும் கேஸ் போட்டிருக்கேன். எல்லாமே அம்பாள் பார்த்தாங்க. அது ஒண்ணு லேட் ஆகுதுன்னு நான் நினைச்சேன். நீங்க அந்த நிமிஷம் சொன்னீங்க. சரி சரிம்மா. தட்டுக்குள்ள வை. நிறைய பேர் தவறு அது செய்யறாங்கம்மா, தெரியாம செய்யறதுதான். எல்லாருக்கும் நம்ம பாதகமல பூஜை எப்படி செய்யணும்னு காணொலியே கொடுத்திருக்கோம். அதை பார்த்துட்டு அதே மாதிரி செஞ்சுட்டாலே போதும். சரியா? சந்தோஷம். தட்டுக்குள்ளே வச்சுட்டேன் குருஜி. சந்தோஷம் சந்தோஷம். என் குடும்பத்தை எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கணும் குருஜி. நிச்சயமா நிச்சயமா நல்லா இருப்பீங்கம்மா. அம்பாளை உணர
கண்டிப்பா அம்பால வந்து டெய்லி உணர்றேன். என் வீட்டுக்கார டெய்லி அம்பாளுடைய பாட்டு கேட்காம போற்றி கேட்காம ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன் எங்க குடும்பமே. சந்தோஷமா. பாப்பா மெடிக்கல் காலேஜ்ல படிக்குது. நான் அப்படி இருந்து டெய்லி பொட்டு வச்சுட்டு தான் காலேஜுக்குள்ளே போவா. இல்ல அந்த படிப்புக்கு செலவு இல்லாமலே மெடிக்கல் காலேஜ் படிக்கிறாளா இப்ப? ஆமா, ஒரு ரூபா செலவு இல்ல, ஒரே செலவு இல்ல குருஜி. இன்னைக்கு அது கிடைக்கிறது குதிரை கொம்பா இருக்கு. நம்ம பிள்ளைக்கு கிடைச்சிருக்கு ராவுகால பூஜை, பாத கமல பூஜையில. அது இல்லவா சிறப்பு? அதை முதல் சொல்லணுமே. பாத்துட்டு இருக்க எத்தனையோ பேர் கவலைப்பட்டு இருப்பாங்கல்ல. இப்போ நீங்க சொன்னது வேலம்மாள்ல. சந்தோஷம் 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 சந்தோஷம். நான் உங்கள்கிட்ட டெய்லி ஒவ்வொரு நிமிஷமும் நான் எல்லாத்துக்காக வேண்டுவேன். நான் ஒரு காரியத்தை சொன்னா கண்டிப்பா எல்லாருமே நல்லா இருக்காங்க, அம்பால கும்பிடுங்கன்னு அந்த பொட்டையும் கயரையும் கொடுப்பேன் வாங்கிட்டு வந்து என்னால முடிஞ்சது எல்லாருக்கும். சரிம்மா, நீங்களும் வாங்கன்னு இப்ப அம்பாலோட புது மூலஸ்தான படமும் வாங்கிட்டு வந்து என் வீட்டுல வச்சிருக்கேன். சந்தோஷமா சந்தோஷம். பூரிய வீடு எனக்கு சீக்கிரம் கிடைக்கணும். அதுவும் கிடைக்கும். அவளை நினைச்சு பூஜை பண்ணிட்டே வாங்க. தேய்பிரை அஷ்டமிக்கு தொடர்ந்து கலந்துக்கோங்க. 16 அஷ்டமிக்கு கலந்துக்கிட்டீங்கன்னா என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்தி கொடுப்பா. புரியுதா? அதை மட்டும் கடைபிடிங்க. உங்கள் ராவுகால பூஜையினால, பாதகமல பூஜையினால பிள்ளைகளுக்கு செலவே இல்லாம படிக்கக்கூடிய நமக்கு கொடுத்துருக்கா. அதே போல மருத்துவ படிப்புன்றது இன்னைக்கு எத்தனை பேருக்கு கனவா இருக்கு. அதை உங்க பிள்ளைக்கு செய்து கொடுத்துருக்கா. அம்பாளின் புகழ எல்லாருக்கும் பரப்புங்க. ஆடி மாதம் இது. இந்த மாதத்தில் அவளுடைய மாதம். எத்தனை பேர் வீட்டுல ராவுகால பூஜை பண்ண வைக்கிறோமோ அத்தனையும் நம்மளை காப்பாத்துமா. சரியா? சந்தோஷமா. அதே மாதிரி இந்த 10ஆம் ஆண்டுல அடி எடுத்து வைக்கிறோம். அம்பாளின் பாதகமலத்தை நம்ம ராவுகால பூஜை செய்து யார் யாரெல்லாம் நல்லா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அத்தனை பேரையும் பாதகமலம் வாங்க முயற்சி பண்ண வைங்க. முடிக்கு நம்மளும் வாங்கி தருவோம். சரியா? கண்டிப்பா வாங்கி கொடுக்கிறோம். சந்தோஷமா சந்தோஷமா. நல்லா இருங்கம்மா. ஜெய் பிரத்திங்கரா. நன்றி அம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சுவாமி, எண்ணற்ற மகிமைகள் வந்து கொடுத்திருக்காங்க நம்மளுடைய அன்னை வந்து பாதகமலம் பூஜையா இருக்கட்டும், ராவுகால பூஜையா இருக்கட்டும். இதன் மூலமா அடியார்கள் நிறைய பேர் வந்து அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றியை சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கேட்கறதுக்கே ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. தொடர்ந்து இப்ப பார்த்துட்டு இருக்க அடியார்களும் இந்த பூஜையை செஞ்சு அவங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்றத நம்ம கேட்டுக்கலாம். தொடர்ந்து என்னோட கேள்வி சுவாமி, இந்த தேய்பிரை அஷ்டமி நடுநிசை பூஜையை வந்துட்டு ஓமம் வந்துட்டு இப்போ வரப்போற 27ஆம் தேதி அன்னைக்கு வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இந்த ஓமம் பத்தின சிறப்புகள் கொஞ்சம், அப்புறம் இதுல பயன்படுத்தக்கூடிய மிளகாய் சங்கல்பம் பத்தி கொஞ்சம் எங்களுக்காக சொல்லுங்களேன். நிச்சயமா. அஷ்டமி நடுநிசி ஹோமம் என்பது ஒரு பிரம்மாண்ட ஹோமம். அது நானே சொல்றேன். ஏன்னா அந்த பிரம்மாண்டம் என்பது நீங்கள் வந்து அங்க கலந்துக்கும் போது தெரியும். அதை காட்சிப்படுத்திருக்கோம், பார்த்துட்டு வாங்க. 2 அம்பாள் இருக்கா. யாகசாலையில் அம்பாள். இப்ப பார்த்துட்டு இருக்கிற அம்பாள் யாகசாலை. இந்த அம்பாள்கிட்ட யாகத்தை ஆரம்பிச்சு அவள்கிட்ட எல்லா விதமான மிளகாய் வச்சிருக்கிறதும் பார்த்துருப்பீங்க. பாருங்க, அவளுக்கான யாகம், வேற எதுவுமே கிடையாது. அங்க வந்து கலந்துக்கிறவங்களுடைய அத்தனை விஷயங்களும் என்ன வேணுமோ அதெல்லாம் பஸ்பமாக்கு. தீயதை முதல் பஸ்பமாக்குமா. இந்த மிளகாய் சங்கல்பம் கலந்துக்கும் போது மிளகாய் உங்க கையில கொடுப்போம். அந்த மிளகாயை நீங்கள் வேண்டி உங்களுடைய பிரச்சனைகளை அதில் எழுதி அந்த மிளகாயில வச்சு என்கிட்ட கொடுக்குறீங்க. உங்கள் சார்பாக நான் யாகத்துல செலுத்துறேன். அம்மா, இது என்ன இருக்கு? ஒரு மிளகாய் நீங்கள் போட்டாலே என்ன நெடி வரும் வீட்டுல சமைக்கும் போது. ஆனா அத்தனை மிளகாயும் போடும்போது உங்களுடைய அத்தனை தீய விஷயங்களையும் பஸ்பமாக்கிடுவா. அந்த ஒரு கூடை நம்ம போடும்போதும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை எனக்கு காட்டி கொடுப்பா. ஆனா நம்ம அந்த எந்த மிளகாயை பார்த்தோன்னே யார் கூடையில போட்டாங்கன்னு தெரியாது. அதனால எல்லாருடைய பிரச்சனைகளும் அவ ஏத்துக்கிறா. அத்தனை பிரச்சனைகளும் அவ தீர்த்துடுறா அந்த மிளகாய் சங்கல்பத்துல கலந்துக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி அஷ்டமி நடுநிசி ஹோமத்துல அந்த மண்ணை மிதித்தாலே உங்கள் வாழ்க்கை மாறும். இந்த மண் உலகில் வாழும்போது எண்ணற்ற பிரச்சனைகளை நம்ம இருக்கோம். ஆனா நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும் இல்லையா? அது இந்த அம்பாள் தான் மூலஸ்தான அம்பாள். இந்த அம்பாள்கிட்ட அபய வரத்தோட இருப்பா. ஆபத்துல வந்து நம்மளை காக்குறா, வரத்தையும் நமக்கு தரா. புரியுதுங்களா? அந்த சக்தியை வந்து பாருங்க. அன்னைக்கு தான் ஓப்பன் ஆகும். போன அஷ்டமி விடிகிற வரைக்கும் நடந்துச்சு. 4 மணிக்கு தான் முடிச்சோம். நான் ஆசீர்வாதம் பண்ற காட்சி இருக்கு பாருங்க. அத்தனையும் 7 மணி. நான் வீட்டுக்கு போகும்போதே மணி 11, 10 மணிக்கு மேல 11 மணி இருக்கும். அதனால இந்த அஷ்டமி நடுநிசி ஹோமத்தில் இந்த ஆடி மாதம் என்றாலே அவளுடைய மாதம். அவளுடைய மாதத்தில் அவளுக்கான ஹோமம். அது நடுநிசி. இந்த ஆடி மாதத்திலிருந்து உங்களுக்கு தேவர்களுக்கெல்லாம் இரவு பொழுது ஆரம்பிக்குது. அதனாலதான் இந்த ஆடி மாதத்திலிருந்து எல்லா பூஜைகளும் மிக சிறப்பாக அனைத்து தெய்வ வழிபாடுகளும் இந்த ஆடி மாதத்திலிருந்தே தொடங்கும். புரியுதுங்களா? அப்ப இவளுடைய நடுநிசி என்பது இவளுக்கான நேரம். அப்ப இந்த ஆடி மாதத்திலிருந்து இவளுடைய மாதமாக இந்த மாதம் முழுதும் அவளுடைய மாதமாக நேரமாக கருதப்படுவதனால் அந்த அம்பாளுக்கு
நீங்கள் அஷ்டமி நடுநிசி ஹோமத்தில் கலந்து கொள்ளும் போது உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும்மா இன்று வரை எண்ணற்ற அடியார்கள், சாமி நான் மிளகாய் சங்கல்பம் எங்க இருந்தாலும் செய்யணும், எனக்கு செஞ்சிருங்க, நாங்க கரெக்டா அதுக்கு உண்டானதை என்ன முடியுமோ நாங்க செஞ்சிருவோம். அந்த மிளகாய் சங்கல்பம் செய்யணும்னா நீங்க பதிவு செய்துக்கணும், முன்னாடியே நேரடியாக வரணும். வர முடியாதவங்க உங்க பிரச்சனையை எழுதி வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டீங்கன்னா அதை நம்ம எழுதி உங்களுக்காக வைத்து நான் வாங்கி போடுறேன், உங்களுக்காக நான் சங்கல்பம் செஞ்சுப்பேன். இது வராதவங்களுக்கு வரவங்க கையில உங்க கையிலேயே கொடுத்துரும். நீங்க மிளகாயெல்லாம் வாங்கிட்டு வர வேண்டாம், அங்க நாங்க மிளகாய் கொடுத்துருவோம். ஏன்னா நீங்க ஒவ்வொரு விதமா வாங்கிட்டு வருவீங்க, என்னன்னே தெரியாது. ஒரே போடுறதை வாங்கி உங்களுக்காக ஒரு கூடையில கையில கொடுத்து மேல கீழே கை வச்சுட்டு உங்க பிரச்சனையை மட்டும் நினைங்க. உங்களுக்கு சத்ருன்னு யாராவது இருந்தா மனசார எழுதிட்டு அவனை அழிக்கணும்னு இல்லை, இவன் தான் சத்ரு, இவன்ட்டு வந்து என்னை காப்பாத்துன்னு எழுதுங்க. தெரியலன்னா யாருன்னே தெரியல காட்டி கொடு, அதுல இருந்து விலகவை. அவனை காட்டி கொடுத்து நம்ம என்ன போய் கத்தி எடுத்து குத்த போறோமா? கிடையாது. எனக்கு காட்டி கொடுத்து என்ன அவன்கிட்ட இருந்து என்ன விலகவை, நல்லது கெட்டது சொல்லிக் கொடுமா. இந்த சூழ்நிலை இருக்கு, கல்யாணம் ஆகல, இந்த மிளகாய் சங்கல்பம் போட்டவனே என்னுடைய வினை பயன்களும் தீர்த்துட்டு எனக்கு கல்யாண ஏற்பாடு கொடு. குழந்தை பாக்கியம் இல்லை, நான் மிளகாய் சங்கல்பம் செய்யறேன், எனக்கு குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான வரத்தை கூட, அதற்கு என்னென்ன தடை இருக்கோ அதை பஸ்பமாக்கு. இப்படி அனைத்து விஷயங்களையும் பஸ்பமாக்கி எனக்கு நன்மையை கொடுமான்னு கேட்கறதா இந்த மிளகாய் சங்கல்பம். என்னால மிளகாய் சங்கல்பம் செய்ய முடியாது, அந்த மண்ணை மிதிங்க, உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்க. யாகம் முடிகிற வரைக்கும் தேவையில்லாத கதைகள் பேசாதீங்க. அவசியம் உட்காந்து பிரார்த்தனையிலே இருங்க. ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களை நிச்சயம் அவள் காப்பாள். இந்த அஷ்டமி நடுநிசி ஹோமத்தில் கலந்து கொண்டு போய் அடுத்த அஷ்டமி நடுநிசி ஹோமம் வருவதற்குள் உங்கள் வாழ்க்கை மாறும், உங்களுடைய சூழ்நிலை மாறும், உங்களை அவள் காப்பாள். புதிதாக பார்க்கின்றவர்கள் வந்து கலந்துகிட்டு அம்பாளின் படத்தை வாங்கி வச்சுட்டு, அம்மா என் கூடவே வாமா, நாதியற்று கிடக்கின்றேன், எனக்கு யாருமே இல்லை, என்ன நல்லது கெட்டது சொல்லித்தரத்துக்கு ஆள் இல்லை, இதை செஞ்சியா அதை செஞ்சியான்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை, ஒரு 10 ரூபாய் கொடுத்து உதவி பண்றதுக்கு ஆள் இல்லை, நான் ஏண்டா இருக்கணும், என்னை அழிக்கணும்னு ஒரு கூட்டம் இருக்கு, நான் வாழவே கூடாதுன்னு ஒரு சதிகார கூட்டம் இருக்கு, என்னை அழிக்கணும்னு ஒரு சதிகார கூட்டம் இருக்கு, என் கூடவே அந்த கூட்டம் இருக்கு, இதெல்லாத்துலயும் இருந்து நான் எப்படிமா உயிரோட வாழ முடியும், எனக்கு பொருளாதாரம் இல்லை, இத்தனை விஷயங்களையும் சொல்லுங்கள், கண்ணீர் விட்டு கதறுங்கள் அவளிடம். உங்கள் எதிரி கதறுவான். எப்படி? உங்கள் எதிரி கதறுவான், உங்களை விட்டு விலகுவான், நல்லது கெட்டது சொல்லி தருவா. இதுதான் அஷ்டமி நடுநிசி ஹோமம். உங்கள் வாழ்க்கை சூழலை மாற்றி கொடுக்கக்கூடிய சக்தி அந்த அஷ்டமி நடுநிசி ஹோமம். அது இப்ப வர 27ஆம் தேதி நடக்க இருக்கின்றது, சனிக்கிழமையில. எங்க இருந்து வேணாலும் வரலாம், இந்தியாவில் எங்க இருந்து வேணாலும், உலகத்திலிருந்து கூட வரவங்க வராங்க, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க, இப்போ இந்த மாசம் கூட இருக்காங்க, வந்து மொத்த ஓமத்தையும் கலந்துக்கிட்டு போறாங்க, ஒரு மாதம் முழுதும் கலந்துட்டு போற சாமி இருக்காங்க, அமெரிக்கால இருந்து வந்து கலந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவளுடைய சக்தியை புரிஞ்சுக்கிட்டாங்க. புரியுதா? நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள், புதிதாக பார்க்கின்றவர்களும் புரிந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு விஷயம்தான், ஒரு முறை மட்டும் நுழைவட்டன்னு நாங்க வச்சிருக்கோம், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்நாள் முழுதும் ஒரு முறை தான் வாங்கிக்கிறீங்க, அப்ப அதை வாங்கிட்டு எப்ப வந்தாலும் அந்த நுழைவேற்றை காட்டினால் உங்களுக்கு அனுமதி எங்க, அதை மட்டும் கடைபிடிங்க. இது நான் போட்ட கட்டளை இல்லை, அன்னை அவள் போட்டிருக்கா, அவள் போட்டதை அதை நான் பின்பற்ற வேண்டும். அதனால அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த அஷ்டமி நடுநிசி ஹோமத்துக்கான சக்தியை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான தேவையை இந்த அன்னை நடத்தி தர தயாரா இருக்கா, உங்களுக்கான பிரச்சனையை இந்த அன்னை தீர்த்து தர தயாரா இருக்கா, அவளிடம் சொல்லணும், அவள் இருக்கும் இடத்தை தேடி வரணும். நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா? கண்டிப்பா சுவாமி, இந்த ஓமம் மூலமா அடியார்கள் நிறைய பேர் மிகப்பெரிய ஒரு வெற்றியை காண்பாங்க, அவங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லலாம். தொடர்ந்து என்னுடைய கேள்வி சுவாமி, சிம்மமுக கவசம் ஜெய் ப்ரொடெக்டர் தாயத்தை பத்தின சிறப்புகள் கொஞ்சம் சொல்லுங்க சுவாமி. நிச்சயமா. சிம்மமுக கவசம் மற்றும் ஜெய் ப்ரொடெக்டர் தாயத்து. சிம்மமுக கவசம் என்பது அன்னையின் சிம்மமே உங்கள் கூட இருந்து வழி நடத்துவா. அந்த சிம்மமுக கவசம் எப்படி இருக்குன்னு காட்சிப்படுத்திருக்க பாருங்க. இந்த சிம்மமுக கவசம் அணிந்தோருகை ஆபத்தில் காப்பவளே போற்றி என்ற மந்திர வாக்கு கிணங்க உங்களை ஆபத்திலிருந்து வழி நடத்துறா, ஆபத்திலிருந்து உங்களை காப்பாத்துறா. எண்ணற்ற பேருக்கு, சில பேருக்கு தாழ்வு மனப்பான்மை, தற்கொலை மனப்பான்மை, வெறுத்து போய் இந்த உலகம் இந்த வாழ்க்கையே வேண்டாம் எங்கேயாவது போயிடணும்னு நினைக்கிறவங்களுடைய சக்தியும் மாற்றி நல்ல புத்தி கொடுத்து உங்களை வாழ வைக்கின்றார். குடிப்பழக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வரா. எத்தனையோ பேருக்கு எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, நல்லது நடந்திருக்கு. ஆனா முக்கியமாக ஆபத்தில் காப்பவள், நம்மளுடைய நல்ல எண்ணம் இல்லாமல் இருப்பவர்களை நல்ல எண்ணத்தில் கொண்டு வருபவள், தேவையில்லாத சிந்தனையிலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வரா. உங்களை வழிநடத்தக்கூடிய சக்தி ஆபத்தில் வந்து காப்பவளே போற்றி, ஆபத்தில் காப்பவளே போற்றி என்ற மந்திர வாக்கு கிணங்க எந்த சூழ்நிலை எப்ப நமக்கு ஆபத்து வரும்னு யாருக்குமே தெரியாதுமா. அந்த நேரத்தில் இந்த தாய் இருப்பாள், இந்த தாய் உங்களை காப்பாள். அந்த இதயத்தில் நெஞ்சுக்குழி நடுவுல போட்டுக்கணும். அந்த இடத்துல இப்படி தொட்டுட்டு உங்களுக்கு பிரச்சனை வரும்போது இப்படி தொட்டு அம்மா காப்பாத்துன்னு சொல்லும்போது நிச்சயமாக உங்களை காப்பாத்துறா. இதை யார் வேணாலும் அணிந்து கொள்ளலாம். அதே போல ஜெய் ப்ரொடெக்டர் தாயத்துன்னு ஒன்று
கொடுத்துருக்கோம். அந்த ஜெய் புரொடெக்டர் தாயத்து என்பது நமக்கு எவ்வளோ கண் திருஷ்டிகள் வரும். கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த கண்ணடியிலிருந்து கண் திருஷ்டியிலிருந்து நம்மளை காப்பாத்துறா. அதே போல பில்லி சூன்யங்கள் நமக்கு கொஞ்சமா இருந்ததுன்னா இந்த ஒரு ஜெய் புரொடெக்டர் தாயத்தை அணிந்தாலே மாற்றங்கள் கொண்டு வருவா. இரண்டும் சேர்ந்து அணிந்தால் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுப்பாள். பரிகாரத்துக்கு சமமாக எல்லோரும் பரிகாரங்கள் செய்து கொள்ள முடியாது. இது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு கேளுங்க. அஷ்டமி நடுநிசி ஹோமத்தில் வழங்குறோம், அதையும் பயன்படுத்திக்கோங்க. அந்த அன்று பெற்றுக்கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா முன்கூட்டியே பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள். எப்படின்றத அலுவலக நம்பர்ல தொடர்பு கொண்டு கேளுங்க, வாட்ஸ்அப்ல கேளுங்க. உலகம் எங்கிருந்தாலும் நீங்கள் வந்து வாங்கி அணிந்தால் உங்கள் வாழ்க்கை மாறும். உங்களோடு இருக்கக்கூடிய சக்தி இந்த அன்னை அவள் நான் இருக்கேன்னு உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய சக்தியாக இந்த சிம்மமுக கவசமும் புரொடெக்டரும் உங்களுக்கு இருக்கும். எல்லா நேரத்திலும் பாதுகாப்பாக இருப்பார். அதில் இந்த சிம்மமுக கவசம் அணிந்து புரொடெக்டர் தாயத்தை அணிந்து ஜெய் பிரபஞ்ச சக்தி எண்ணெய், ஜெய் பிரபஞ்ச சக்தி பொடின்னு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த எண்ணெயும் பொடியும் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தீய வினைகளை விலக்கி நமக்கு முறையான பஞ்சபூத சக்தியை பெற்று இந்த உலகத்தை இயக்குவது பிரபஞ்ச சக்தி. இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு என்னென்ன கிடைக்க தடையா இருக்கோ அத்தனையும் மாற்றி காட்டுவாள் பிரபஞ்ச சக்தி பொடி. ராவுகால பூஜை செய்பவர்கள் அத்தனை பேரும் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல ஜெய் சர்வமங்களா எண்ணெய்ன்னு கொடுத்திருக்கேன். அந்த எண்ணெயை தொடர்ந்து விளக்கேற்றி பூஜை செய்யும் போது உங்கள் வீட்டில் ஜெய் பிரத்யங்கிரா யாகம் செய்ததுக்கு சமம். எத்தனையோ பேர் இன்னும் பயன்படுத்தாம இருக்கீங்க. தயவு செய்து அந்த சர்வமங்களா எண்ணெய் முன்பு இருந்ததை விட விலை குறைத்து கொடுத்திருக்கேன். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் விளக்கேற்றி 20 நிமிடம் பிரார்த்தனை பண்ணுங்க. உங்க பிரச்சனையை அந்த 20 நிமிடம் விளக்கேற்றி பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த பிரச்சனைக்குண்டான தீர்வு உடனே கிடைக்கும். புரியுதுங்களா? அதே போல பரிகாரம் செய்தவர்களுக்கு பரிகார எண்ணெய் கொடுத்திருக்கேன். நாங்கள் செய்த பரிகாரங்கள் உங்களுக்கு வேகமாக வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த பரிகார எண்ணெயை அவசியம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது எல்லாம் நீங்க போன் பண்ணி கேட்கணும்னு அவசியம் இல்லை. வாட்ஸ்அப்ல போடுங்க. புதிதாக ஏற்கனவே இருக்கிற அடியார்கள் வாட்ஸ்அப்ல நீங்க தேவைன்னு கேட்டாலே உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. அதை உங்களுக்கு அழைத்து விளக்கங்கள் சொல்லுவாங்க. தேவைப்படும் போது பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக உங்களை வழிநடத்துவாள். இந்த ஆடி அமாவாசை வழங்கக்கூடிய பாதகமலம், யாகத்தில் வைத்து கொடுக்கக்கூடிய பாதகமலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நடுநிசி ஹோமத்தை தேய்பிரை அஷ்டமி நடுநிசி ஹோமம் 27ஆம் தேதி சனிக்கிழமை இருக்கு. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. வீட்டுக்கு போய் பொறுமையா தூங்கிக்கலாம். அந்த நாள்ல முழிச்சிருங்க. எத்தனையோ பேர் எவ்வளோ பிரச்சனை எதுக்கோ முழிச்சிருக்கோம். நமக்கான வாழ்வுக்கு தீர்வு கிடைக்கணும். இந்த அஷ்டமி நடுநிசி ஹோமத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய பிரச்சனையை நம்ம எல்லாம் முழித்திருந்து அவளிடம் வேண்டுவோம். நம்மளை விழித்திருக்க வழிகாட்டுவாள். அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்வாள். இந்த ஆடி மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வீட்டில் ராகுகால பூஜையை புதிதாக பார்க்கின்றவர்கள் தொடங்குங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். எல்லோரும் நல்லா இருப்பீங்க. சரியா? கண்டிப்பா சுவாமி. அடியார்கள் இதன் மூலமா நிறைய பயன் பெறுவாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க நம்ம அம்மாள் செய்த எண்ணற்ற சிறப்புகள் பத்தியும் பூஜைகள் பத்தியும் ரொம்பவே தெளிவா எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க சாமி. ரொம்பவே நன்றி. நிச்சயமா எல்லோரும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும் என்று அன்னையிடம் வேண்டுகின்றேன். ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. நேயர்களே, கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நம்ம அம்மாளுடைய நிறைய சிறப்பம்சங்களை இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க. தொடர்ந்து சுவாமி சொன்ன பூஜைகளை நீங்க செஞ்சு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை தொடருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில பாருங்க. நன்றி, வணக்கம். வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9052233000 வாட்ஸ்அப் எண் 9840086373. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமி அவர்களை நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜெய் பிரத்யங்கரா பீடம், மலையடிவாரம் 40, வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம் அஞ்சல், செங்கல்பட்டு. செல் 9052233000. வாட்ஸ்அப் எண் 9840086373. அலுவலகம் 81, மனோகரன் தெரு, தியாகராய நகர், சென்னை 17. நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள், ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருளுரைகள், ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை, ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள்.
மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.